ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். அதை ஒட்டி கல்வி என்ற தலைப்பிலான கவிதை. அட்டை முதல் அட்டை வரை மனப்பாடம் செய்வதா கல்வி? அதற்கு பெயர் கல்வி முறை அல்ல, வாந்தி முறை. தாய்மொழியில் கல்வியே தாரக மந்திரம் என்றார் மகாத்மா காந்தி. எது உண்மையான கல்வி முறை? வாந்தி முறையா, காந்தி முறையா? வாத்துக்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் முறையிடுகின்றன, வாத்துகளை விட வாத்தியார்கள் தான் அதிக முட்டை போடுகிறார்கள் என்று. எது கல்வி? மதிப்பெண்களை வைத்தா, மதிப்பீடுகளை வைத்தா? எல்லா பிள்ளைகளும் டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர் என்றால் எந்த கல்வி சோறு படைக்கும்? என் கல்வியறிவில் பள்ளிக்கூட மூக்கை நீட்ட நான் அனுமதித்ததில்லை. இது மார்க் ட்வைன். பாடசாலைகள் கூழாங்கற்களுக்கு மெருகேற்றி வைரங்களை ஒளிமங்கச் செய்கின்றன. இது இங்கர்சால். சுதந்திரமான சிந்தனைக்கும் அறிவாற்றலுக்கும் தடை இன்றைய கல்வி முறை. இது நோபல் பரிசு பெற்ற ரசல். பெர்னார்ட் ஷா, சர்ச்சில், பெஞ்சமின் பிராங்க்லின் இவர்களை கல்வி உருவாக்கவில்லை, இவர்கள் கல்வியாய் உருமாறினார்கள். எப்படி? அனுபவ கல்வியால் அகத்தை வென்ற புத்தகமாய் இவர்கள். பிடித்த கல்வி எனும் அச்சகத்தால் அச்சிடப்பட்டு இச்செகத்தால் பைண்டிங் செய்யப்பட்ட வித்தியாசமான புத்தகங்கள் இவர்கள். பிடித்த கல்வியை புரிந்து படிப்பவர் உளரோ? ஒரே ஆசிரியர் 5 பாடமும் எடுப்பார் எனில் 500க்கு 500 எல்லா மாணவனும் வாங்கலாம். பிடித்தமான ஒரே ஒரு பாடம் படித்தால் போதும். 9ஆம் வகுப்பு முதல் புது சட்டம் அமலுக்கு வருகிறது, அறிவித்தார் அதிகாரி. எல்லா மாணவர்களும் எல்லா பாடங்களிலும் 100க்கு 100. பெஞ்சில் உறங்கிய மாணவன் பிறம்படி சத்தம் கேட்டு சட்டென கண் விழித்தான். பாவம், அவன் கண்டது பகல் கனவு. அந்த சட்டமும் பகல் கனவு. வாந்தி முறையா, காந்தி முறையா? எது கல்வி? பள்ளிக்கூடங்களே பதில் சொல்லுங்கள்.